இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 49 14 மற்றும் 15. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான் என்று நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். யாக்கோபு தன் குமாரரை தன்னுடைய கடைசி நாட்களிலே அழைத்து அவர்களை குறித்த பிரத்யேகமான தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை முன்னறிவித்தது நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12 கோத்திர பிதாக்களுக்கும் ஆண்டவர் முன்னுரைத்தவைகள், ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கக்கூடிய அதிகமான சத்தியங்களை அங்கு வெளிப்படுத்தி பேசுகிறார். அப்படி பேசக்கூடிய நிலவரத்தில் தான் இசக்கார குறித்தும் ஆண்டவர் மிக துல்லியமாக பேசுகிற அருமையான வாக்கியங்களை குறித்து படிக்கிறோம். எந்த மனிதன்? இசக்கார். இந்த இசக்கார குறித்து 2 வசனங்களிலே மிக தெளிவான சத்திய வார்த்தைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14-15 இசக்கார் யார், அவன் எப்படிப்பட்ட சுபாவம் நிறைந்தவன், எதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்கிற அருமையான சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இசக்காரை நாம் ஏன் இவ்வளவு நேர்த்தியாக தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், இசக்கார குறித்து நாம் படிப்பது நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பிரகாசமாய் தேவனுக்குள்ளே நிலைநிறுத்துவதற்கு அது ஏதுகரமாய் இருக்கும் என்பதை நான் ஆவியில உணர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இசக்கார குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு பலத்த கழுதை என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. இசக்கார் அப்படின்னு சொன்னாலே அவனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன? வெகுமதி, பலன். பலன் அல்லது வெகுமதி என்று சொல்லலாம், அல்லது வெகுமதியை தேவன் தருவார், அல்லது அவன் வெகுமதியை கொண்டு வருவான் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. He will bring reward. அவன் வெகுமதியை கொண்டு வருவான், அல்லது கர்த்தர் வெகுமதியை கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை தான் இசக்கார் என்கிற பெயர் குறிக்கிறது. ஏனென்றால் லேயாள் இவ்விதமாய் சொல்லுகிறாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, லேயாள் தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபினிடத்திலே அனுப்பி அந்த வேலைக்காரி மூலமா தேவன் அவளுக்கு பலனை கொடுத்தார் என்று சொல்லி அவளுக்கு இசக்கார் என்று சொல்லி பெயர் வைக்கிறாள். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். இங்கே தேவன் கொடுத்த பலன் அப்படி சொல்லும்போது அதுதான் ஆங்கிலத்தில் ரிவார்டு, பெனிஃபிட் அல்லது ரிவார்டு சொல்லலாம். வெகுமதி, பலன் உண்டு. இசக்கார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும் போதே பலன் கொடுக்கக்கூடியவன், அதற்கு ஒரு வெகுமதி உண்டு என்பதை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார். தேவன் என்ன செய்தாரா? நான் கொடுத்த பலனை அவர் எனக்கு தந்தார் சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறாளா? இசக்கார் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். அதைத்தான் நம்ம அங்கே கவனிக்கிறோம். இசக்கார் 2 பொதிகளுக்கு நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. இந்த பொதிகளை சுமக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல கடினமான வேலைகளுக்கு கழுதைகளை பயன்படுத்துவாங்க. கடினமான வேலைகளுக்கு கழுதைகளை பயன்படுத்துவாங்க. அதனாலதான் 2 பக்கமும் கழுதைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் என்று சொல்லி ஒரு பெரிய பழுவை தூக்கி வைக்கிற அளவுக்கு சுமையான ஒரு பெரிய எடை உள்ள அதிக எடை கொண்ட பொதிகளை என்ன செய்வாங்க? கழுதை மேல ஏத்தி விட்டுருவாங்க. அந்த கழுதை வெகு பாடுபட்டு தன் முழு பலத்தையும் செலவழித்து அதை சுமந்து கொண்டு தன் எஜமான் எந்த இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. ஆண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றார் தெரியுதா?
இசக்கார் எப்படிப்பட்டவனா? அவனும் கூட அதிக பிரயாசப்படக்கூடியவன். கடுமையான முயற்சியை மேற்கொண்டு கடினமான பாதையிலே கடினமாய் உழைத்து ஒரு பலனை கொண்டு வரக்கூடிய மனுஷன் அப்படிங்கிறத ஆண்டவர் இசக்கார குறித்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளாக அங்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய 2 வசனங்களிலே வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இசக்கார குறித்து நாம் படிக்க வேண்டும். அவன் பலத்த கழுதை என்றால் 2 பொதிகளுக்கு நடுவில் அவன் இருக்கிறான். அதை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கழுதை, அதற்குள்ள அவன் படுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இருக்கக்கூடிய தரிசனம் என்ன? இந்த செய்திக்கு இன்னொரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னா, இசக்காரின் தரிசனம், இசக்காரின் பார்வை எதை நோக்கி இருந்தது என்று சொன்னால், 2 விசேஷித்த காரியங்களை அவன் கண்கள் நோக்கியது. 2 விசேஷித்த காரியங்களை அவனுடைய இருதயம் நாடினது. அந்த 2 விசேஷித்த காரியங்கள் என்ன தெரியுமா? ஒன்று இளைப்பாறுதலை குறித்தது, இன்னொன்று நாட்டை குறித்தது, தேசத்தை குறித்தது. ஒன்று இளைப்பாறுதல், இன்னொன்று நாடு, தேசத்தை குறித்தது. இதை நம்ம எவ்விதமா அறியலாம் சொன்னா, இளைப்பாறுதல் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நாடு என்று சொல்லும்போது பறந்து விரிந்திருக்கிற பரந்த எல்லையை கொண்டிருக்கிற ஒரு தேசத்தை பற்றியது. அப்ப இசக்கார் 2 பொதிகளுக்கு நடுவில் இருக்கிறான்னு சொன்னா, அவனுடைய பாரம் என்ன தெரியுமா? எதைத்தான் அவன் சுமந்துக்கிட்டு வர்றான்னு சொன்னா, அந்த 2 பொதிகள்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவனை குறித்து 15ஆம் வசனம் சொல்லும் போது, ஒன்று இளைப்பாறுதல், இன்னொன்று நாடு. அந்த நாடு எவ்வளவு செழிப்பானது அப்படிங்கிறத குறித்த தரிசனம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் இளைப்பாறுதல் நல்லது, நாடு வசதியானது என்கிற அந்த தரிசனம் அவனுக்கு இருந்துச்சு. நல்ல கவனிச்சுக்கங்க. இளைப்பாறுதல் சொல்லும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷன் சந்தோஷித்து கர்த்தருக்குள்ளே களி கூறுகிற ஒரு அனுபவத்தை தான் இளைப்பாறுகிற அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறபடியால் அப்படி சொல்லி எழுதுகிறார். அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது ஏதோ எபிரேயர் 4வது அதிகாரம் மட்டுமல்ல, எபிரேயர் 3, 4 ஆகிய 2 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். இளைப்பாறுதலை பிரவேசிக்க செய்யும்படிக்கு தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை வனாந்திரத்தில் எவ்விதமாய் வழிநடத்தினார் அப்படிங்கிற அருமையான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஜனங்களை தேவன் நடத்தி வந்தார். தேவன் காண்பிக்கிற இளைப்பாறுதல் எது தெரியுமா? அதையும் கூட நம்ம பார்க்கலாம். வேதத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம், எபிரேயர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் உற்று கவனிப்போமேயானால், அதையும் கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரு. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது சொல்லி வேதம் சொல்லுது. இந்த 2 வசனங்களையும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா? யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்குள்ள நடத்தல? இளைப்பாறுதலுக்குள்ள நடத்தல. வசனத்தை நல்ல கவனிங்க. இதை எபிரேயரை ஒரு கையில வச்சுக்கங்க, எபிரேயரை ஒரு கையில வச்சுக்கங்க. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவாவின் புஸ்தகம், எபிரேயரை கையில 4வது அதிகாரத்தை கையில வச்சுக்கங்க. யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 21, 44வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. இது யாருடைய நாட்கள்? யோசுவாவுடைய நாட்களா, மோசேயுடைய நாட்களா? யோசுவாவின் நாட்கள் தான், சந்தேகமே கிடையாது. அவ யோசுவாவின் நாட்கள்ல ஜனங்களை ஆண்டவர் இளைப்பாறுதலுக்கு உட்பட பண்ணியிருக்கிறார், அப்படித்தானே போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து 22வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனத்தை, இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்களுக்கு உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே
அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்ப நம்ம கவனிச்சா எப்படி தெரியுது? எழுத்தின்படி பார்த்தா எப்படி தெரியுது? யோசுவா இஸ்ரவேல் ஜனத்தை எதுக்குள்ள நடத்தி இருக்கிறாரு? ஆமா, கர்த்தர் யோசுவா மூலமா ஜனங்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி விட்டார். அப்படித்தானே பைபிள்ல இருக்கு. நான் வாசிக்க கேட்ட ரெண்டு வசனங்களையும் பாருங்க. இளைப்பாற பண்ணியிருக்கிறாரா இல்லையா? பண்ணியிருக்கிறார். ஆனா எபிரேயர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப இந்த வசனம் சொல்லும் போது எப்படி சொல்லுது? யோசுவா அவர்களை என்ன செய்யல? இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தவில்லை. என்னையும் அர்த்தம்? யோசுவால வாசித்தா இளைப்பாறுதலுக்கு உட்பட்டாங்கன்னு வாசிக்கிறோம். எபிரேயரை பார்த்தா இளைப்பாறுதலுக்கு உட்படலன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுலதான் தேவ பிள்ளைகள் கவனம் உள்ளவங்களா இருக்கணும். எது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல்? இந்த உலகத்தினுடைய சொத்து ஆசிகள் அல்ல. இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தார் உண்டு கிறிஸ்தவ வட்டாரத்திலே. அவர்கள் இந்த பூமிக்குரிய சம்பத்துக்களை திரள் திரளாக சேர்த்து குவித்து வைத்து நாங்கள் இளைப்பாறுதலுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதை குறித்து அழிந்து போகிற வஸ்துக்களை மேன்மைப்படுத்தி 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 இந்த உலகத்தின் ஆசிகளையும் ஆடம்பரங்களையும் குவித்து கொண்டு நாங்கள் இளைப்பாறுதல இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவன் எழுத்தின்படியான கானான் தேசம் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற கானான், அந்த கானானை இளைப்பாறுதல் சொல்லி ஆண்டவர் சொல்லல. இளைப்பாறுதலுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். கவனிக்கீங்களா? இளைப்பாறுதலுக்கு அது ஒரு அடையாளமா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு எனக்கு இளைப்பாறுதல் பாலும் தேனும் ஓடுகிற கானானா அல்லது பரம கானானா? சத்தமா சொல்லுங்க. பரம கானா. அப்ப தேவன் தம்முடைய ஜனத்திற்கென்று இளைப்பாறுகிற ஸ்தலமாய் அப்படி ராஜ்யத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதைத்தான் எபிரேயர் 3வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறிவிட்ட அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்தை காண்பித்து கொடுத்துட்டு நமக்கு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம் உண்டு. அது தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே நடந்து கொண்டு பரம கானானாகிய நித்திய ஜீவனை சுதந்தரிப்பது என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிறார் இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்திலே. ஆக பிரியமானவர்களே, இசக்காருக்கு இருந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவன் 2 காரியத்தை குறித்து சிந்தித்தான், 2 காரியத்தை யோசித்தான். உண்மையாவே 2 பொதிகள் பார்க்கும்போது அந்த 2 பொதிகளும் இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அவனுக்குள்ள இருந்த 2 விதமான வெளிச்சம், 2 விதமான அனுபவங்களை குறித்த வெளிப்பாடுகள். அது ஒன்று என்ன? இளைப்பாறுதல். இன்னொன்று என்ன? நாடு வசதியானது. அந்த இடத்துல இளைப்பாறுதலும் நாடும் என்று சொல்லப்படுகிற காரியமானது ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானை குறிக்கிறது. அது எல்லாத்துக்கும் நான் ஆதாரம் சொல்றேன், எல்லா வசன ஆதாரத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இசக்கார் இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறாரு. அதத்தான் எபிரேயர் 3வது அதிகாரத்துல அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று சொல்றாரு. ஆண்டவர் கானானை குறித்து சொன்னார், எழுத்தின்படியான கானான். இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலை பிரவேசிக்கவில்லைன்னு சொல்லி பைபிள்ல இருக்கா இல்லையா? இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்லி சங்கீதம் 95 வாசிக்கிறோமே. அப்போ இளைப்பாறுதலை பிரவேசிக்கலைங்கிறத ஆண்டவர் எந்த தேசத்தை பத்தி பேசுறாரு? எந்த தேசத்தை பத்தி பேசுறாரு? எழுத்தின்படியான கானான் தேசத்தை குறித்து பேசுறார், மறக்காதீங்க. இசக்காருடைய தரிசனம் அதுதான், எழுத்தின்படியான கானான் தான். ஆனா உங்களுக்கு எனக்கும் எழுத்தின்படியான கானான் அல்ல. என்ன கானான் ஆண்டு வாக்கு பண்ணி இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. பரம கானான். மறக்கவே கூடாது வாழ்க்கையில. எழுத்தின்படியான கானான் தான் இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் தேசம். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் இருக்குது. அதுதான் ஒரு காலகட்டத்தில் 7 விதமான ஜாதிகளை உள்ளடக்கி இருந்த கானான் தேசமாக அறியப்பட்டிருந்தது. கிர்காசியர், பெரிசியர், எமோரியர், ஏத்தியர், எபூசியர் என்று சொல்லி கிட்டத்தட்ட 7 ஜாதிகளை உள்ளடக்கி இருந்த தேசம் தான் கானான் தேசம். அந்த கானானை குறித்து தான் ஆண்டவர் எபிரேயர் 3வது அதிகாரம் மற்றும் 4 சொல்லும் போது எழுத்தின்படியா அதுதான் இளைப்பாறுதல் உள்ளதுன்னு சொல்லி காமிச்சு கொடுத்தா.
ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எதுதான் நமக்கு இளைப்பாறுதல்? பரமகாணம். அதனாலதான் யோசுவா காலத்தை வச்சு பேசுறாரு. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது சொல்லி இனி என்று சொல்லுகிறாரே ஒழிய யோசுவா காலத்தை ஒரு நிழலை மட்டும்தான் காமிச்சு கொடுக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்ல வனாந்திரத்தில் பிறந்த சந்ததிகளும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அந்த எழுத்தின்படியான கானான் என்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்தார்களோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதலான தேசமாக அறியப்பட்டிருக்கிறது எது? பரலோக ராஜ்யம். அதை மறக்க கூடாது. அப்ப இசக்காரை பற்றிய விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட தெளிவை உண்டாக்க தேவன் வாஞ்சிக்கிறார் என்று சொன்னால், அந்த இளைப்பாறுதலும் நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டுமே உங்களுக்கும் எனக்கும் புது உடன்படிக்கையின் சத்தியத்திலே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற அல்லது வாக்கு பண்ணி இருக்கிற பரம காணனாகிய நித்திய ஜீவனை குறிக்கும். மறந்து போக கூடாது. பரம காணனாகிய நித்திய ஜீவனை குறிப்பதுதான் அந்த இளைப்பாறுதல், அந்த நாடு. அதுதான் நம்ம இங்க கவனிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிக்க, விசேஷமா 15 வாசிக்கிறோம். அவன் இளைப்பாறுதல் நல்லதென்றும் நாடு வசதியானது என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இசக்கார குறித்து கவனிச்சீங்கன்னா யோசுவாவின் புஸ்தகம் 19வது வீட்டுல போய் நான் வாசிச்சு பாருங்க. யோசுவா 19வது அதிகாரத்துல எல்லா கோத்திரத்துக்கும் என்ன செய்யப்படுகிறது? சீட்டு போட்டு அந்த தேசம் கானான் தேசம் என்ன செய்யப்படுகிறது? சீட்டு போட்டு என்ன செய்யப்படுகிறது? பங்கிடப்படுகிறது. அதுல இசக்காருக்கும் பங்கு இருக்கு. இசக்காருக்கு இந்த வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட பூமியை குறித்து தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற கானான குறித்த ஒரு பெரிய நிச்சயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. நான் உண்மையில வேதத்துல பார்க்கும்போது எனக்கு தேவன் உணர்த்துற காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அந்த 2 பொதிய சுமந்துட்டு வர்றான் பாத்தீங்களா? 2 பொதிக்கு நடுவுல இருக்கிற ஒரு பலத்த கழுதியா இருக்கிறான் பாத்தீங்களா? இந்த 2 பொதியை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்கன்னா, இளைப்பாறுதல், இன்னொன்று நாடு. நாடு வசதி, அது வசதியானது, இளைப்பாறுதல் உள்ளது. வசதி, இளைப்பாறுதல், இந்த 2ஐயும் பார்க்கிறான். அந்த தேசத்துக்குள்ள எனக்கு வேண்டி எல்லா சமாதானத்துக்கான காரியங்கள் இருக்கு. தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏதுவான அருமையான சூழல் இருக்கிறது. அதை இந்த இசக்கார் விளங்கி கொண்டு என்ன சொல்றான் தெரியுமா? அவன் என்ன செய்யறான் தெரியுமா? சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். வேதத்துல வாசிங்கன்னா இசக்கார் தன் தோளை இருக்கு பாத்தீங்களா, தோளை சுமக்கிறதற்கு சாய்கிறான். கடினமான ஒரு காரியத்துக்கு இந்த தோல்ல சுமக்கிறதுன்னு சொன்னாலே நுகத்தை சுமக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் உண்மையாவே கிறிஸ்துவுக்கு அடையாளம். கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்கிட்டயும் ஒரு நுகம் இருக்கு. ஆத்தும பாரம்ங்கிற ஒரு பாரம், ஒரு நுகத்தை அவர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது என் நுகம் என் சுமை என்று அவர் பேசுகிறார். சுமை, நுகம், இந்த 2ஐயும் குறித்து பேசுகிறார். அந்த நுகம் என்ன, அந்த சுமை என்ன? ஆத்துமாக்களுக்காக அவர் கதறுகிறார். அந்த சுமையும் நுகமும் எதை பற்றியது? மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளினாராம். எவ்வளவு பெரிய பாரம் பாருங்க. அவர் மேல உள்ள சுமை எப்படிப்பட்டது, அவர் மேல உள்ள பாரம் எப்படிப்பட்டது. நீங்க நல்லா பாருங்க. இசக்காரையும் ஆண்டவர் இசக்காரை பற்றி பேசுற இடத்துல இளைப்பாறுதலை பற்றியும் அந்த தோல்ல சுமக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம பாருங்க, அதை குறித்து பேசுகிறாரு. இதே வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம்
28வது வசனத்தை பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு, பாருங்க இதெல்லாம் நித்திய ஜீவனை குறித்தது. நான் உங்களுக்கு எதை தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன். அடுத்த வசனத்துல தான் அவருடைய நுகத்து குறித்தும் சுமையை குறித்தும் பேசுகிறார். இசக்கார பற்றிய விஷயத்தில் அதைத்தான் படிக்கிறோம். இளைப்பாறுதலை குறித்தும் நுகத்து குறித்து சுமையை குறித்து பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை தருகிறார் என்று சொன்னால், கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? எல்லாரும் என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் தான் எபிரேயர் 4 அதிகாரத்துல சொல்லும் போது பாருங்க, வானங்களின் வழியா ஏறி போன தேவகுமாரன் சொல்லி பரம கானானை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? இம்மைக்கான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு 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 இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப எதுக்கு எடுத்தாலும் எல்லாருக்கும் என்ன வேணும்? கார் வேணும். எல்லாருக்கும் என்ன வேணும்? ஒரு பெரிய மாளிகை மாதிரி பெரிய வீடு வேணும். யார்ட்டா கேட்டா, நீங்க குடிசை வீட்டுல இருக்கீங்களா இல்ல ஒரு கோபுரம் மாதிரி ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னு கேட்டா எதை தான் தெரிந்து கொள்வாங்க? கோபுரம் மாதிரி இருக்கிற வீட்டு எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையை கவனமா வாழ்ந்துருங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறார்கள். இசக்கார் மூலமா தேவன் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் என்ன? இளைப்பாறுதலை கண்டடைகிற அனுபவம், சுமை, தன் தோளை சுமைக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம். இந்த ரெண்டையும் பார்க்கும்போது இங்கேயும் ஆண்டவர் 2 தர்றாரு. ஒன்னு இளைப்பாறுதலை தருவேன், இன்னொன்னு என் சுமையை வாங்கிக்க, என் நுகத்தை எடுத்துக்க, என் சுமையை வாங்கிக்க. அப்போ உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல், சுமை. இசக்கார் அதுதான் செய்யறாரு. இசக்காருடைய அர்த்தமே என்ன தெரியுமா? பலன். He will bring reward. அவன் பலனை கொண்டு வருவான், பிரதிபலனை கொண்டு வருவான். ஏன் ரிவார்டு அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? ரிவார்டு அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. கிஃப்ட் வேற, ரிவார்டு வேற. கிஃப்ட் வேற, ரிவார்டு வேற. ரெண்டும் கிட்டத்தட்ட வெகுமதி அல்லது பலன் ஏதாவது ஒன்று சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். கிட்டத்தட்ட ரெண்டையுமே ஒரு பக்கத்துல வெகுமதியும் கூட சொல்ல முடியும். வெகுமதி, இன்னொன்னு பலன். கிஃப்ட் வேற, ரிவார்டு வேற. கிஃப்ட்னா என்ன தெரியுமா? கிஃப்ட்னா ஒரு பலனை ஒண்ணுமே ஒருத்தர் செய்யல, அவருக்கு இனாமா கொடுக்கறதுக்கு பேரு கிஃப்ட். அவருக்கு ஏதாவது ஒரு வாழ்த்து சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு வெகுமதி கொடுக்கறதுக்கு பேரு கிஃப்ட். ஆனா ரிவார்டு அப்படின்னு சொன்னா அது பலன், பிரதிபலன். இசக்கார பற்றிய விஷயத்துல கிஃப்ட்னு சொல்லி அர்த்தம் கிடையாது, ரிவார்டு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு வேலையை செஞ்சதுக்கு கொடுக்கப்படுகிற கூலி. ஒரு வேலையை கடினமா செஞ்சிருக்கிறான், அதிகமா பிரயாசப்பட்டு இருக்கிறான், அவனுடைய வேலைக்கு தகுந்த போல ஒரு பலனை கொடுக்கறாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் ரிவார்டு. நல்லா செஞ்சிட்டான், சூப்பரா செஞ்சிட்டான், திறமையா செஞ்சிட்டான், அப்ப அவனுக்கு பலனை கொடுத்துருங்க. கிஃப்ட் அப்படி கிடையாது. கிஃப்ட் நம்ம ஒண்ணுமே செய்யாட்டா கூட என்ன செஞ்சிருவாங்க? கொடுத்துருவாங்க. கிஃப்ட் நம்ம ஒண்ணுமே செய்யாட்டாலும் கல்யாண வீட்டுக்கு போறோம், அனுப்பி கொடுத்துட்டு வந்துருவாங்க. அன்பளிப்பு, பரிசு. ஆனா ரிவார்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒண்ணு கொடுக்கப்பட்டதுக்கு பேர் தான் ரிவார்டு. பிரியமானவர்களே, அப்ப இசக்கார் எதுக்கு ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? தன் தோளை சுமக்கிறதுக்கு, சுமைக்கு ஒப்பு கொடுத்தான். பகுதி கட்டுகிறவனா நான். பகுதி கட்டுறது என்ன அர்த்தம் தெரியுமா? பகுதி கட்டுறதுனாலே அடிமைப்பட்டிருப்பது. எதுக்காக தெரியுமா? தன்னுடைய சுயம் எல்லாத்தையும் வெறுக்க ஒப்பு கொடுத்தான், தன் தோலை சுமக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தான். ஒருவேளை தோலை நிமித்திக்கிட்டு இல்ல, தோலை சுமக்கிறதுக்கு இடம் கொடுத்தான். சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறான். இல்ல பரவாயில்ல, நான் சுமக்கிறதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். பகுதி கட்டுகிறது என்னத்தம் தெரியுமா? பகுதி கட்டுறதுங்கிறது, பகுதி கட்டுறது அப்படின்னு சொன்னாலே, அதாவது அக்காலத்துல தீர்வை வரி அப்படின்னு சொல்றது போல, எந்தெந்த ராஜாக்கள் மற்ற தேசத்தின் ராஜாக்களையும் குடிகளையும் பிடிச்சாங்களோ அவங்க இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க,
இவங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவங்களுக்கு எதை கட்டணும்? பகுதி கட்டணும். ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ட்ரிபியூட். அவங்களுக்கு என்ன கட்டணும்? பகுதி கட்டணும். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு தக்கன வெகுமதியை செலுத்தி ஆகணும். அவன் கட்டாயமா அதை கொடுத்து ஆகணும். அப்ப இந்த மனுஷன் இசக்காரு எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வருகிறான்னு சொன்னா, தன்னையும் ஒப்பு கொடுக்கிறான், தன்னுடையதையும் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறான். காலம் ஃபுல்லா நான் பகுதி கட்டுறேன், என் தோளையும் என்ன செய்றேன்? சுமைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி அவ்வளவு ஒரு கடினமான பாதைக்கு தன்னை கையளித்து விட்டான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தது. அதனால இசக்காரை குறித்து நீங்க பைபிள்ல வாசிச்சு பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோடே இருந்தார்கள் அப்படி சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப இசக்காருக்கு எவ்வளவு பெரிய பங்கு கிடைச்சிருக்கு பாருங்க. மற்றவங்க யாரெல்லாம் தெபோராலோட இருந்தாங்க நமக்கு தெரியாது. தெபோரால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, உண்மையாவே அவள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த காலத்துல. அந்த தீர்க்கதரிசியோடு உள்ள ஐக்கியம், இசக்காரின் பிரபுக்களும் தெபோராலோட இருந்தார்கள் சொல்லும் போது அவர்களுக்கு உண்மையாவே எவ்வளவு பெரிய மேன்மையான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, தாவீதின் பராக்கிரமசாலிகளின் பட்டியலுக்குள்ளே தாவீது ஏற்படுத்தின சேவகர்களுக்குள்ளே ஆலோசனை சொல்லக்கூடிய, நல்ல யோசனை சொல்லக்கூடிய இடத்துல இந்த இசக்காரின் ஜனங்கள் இருந்தார்களாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க 32 தான் நினைக்கிறேன். 32 கவனிச்சீங்கன்னா, இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் குறித்து யுத்த புருஷன் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா காலங்களுக்கு இஸ்ரவேலருக்கு யோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருந்திருக்காங்க பாருங்க. இசக்காரின் சந்ததி அவ்வளவு மேன்மை பெற்ற சந்ததி, பிரியமானவர்கள மறக்க கூடாது. இசக்காரின் சந்ததி அவ்வளவு மேன்மை பெற்ற சந்ததி. காரணம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து, நாடு வசதியானது, ஆமா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை குறித்த நாட்டம் அவனுக்கு இருந்துச்சு. இளைப்பாறுதல் நல்லது, நாடு வசதியானதுங்கிற அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? 2 காரியம் செய்தான். முதல்ல தன்னை என்ன செஞ்சான்? ஒப்பு கொடுத்தான். தன் தோலை என்ன செய்யறான்? சுமக்கிறதுக்கு சாய்க்கிறான். 2வது பகுதி கட்டுறான். பகுதி கட்டுறது என்ன தெரியுமா? தன்னுடைய பணத்தை கொடுக்கணும், தன்னுடைய உடைமைகள் அங்க செலுத்தணும், தனக்கு உண்டானதை அங்க செலவழிக்கணும், அங்க கெட்ட வேண்டியதை கெட்டியாகணும். அப்ப தனக்குள்ளேதான் என்ன செய்யறான்? செலுத்துகிறான். முதல்ல தன்னை செலுத்துகிறான், 2வது தனக்குண்டானதை செலுத்துகிறான். சீசத்துவத்தை பார்த்தீங்கன்னா, சீசத்துவம் அதான் இயேசு சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26 25, 26, 27 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, எல்லாவற்றையும், அதுக்கப்புறம் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். எதுல சுமப்பாங்க சொல்லுங்க? தோல்ல தான் சுமப்பாங்க. சிலுவை எதுல தான் சுமப்பாங்க? தோல் தான். அவன் தன் தோலை சுமக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறான். இசக்காரை பற்றி அருமையான வெளிப்பாடு. இசக்காருக்குள்ள இருந்த மகிமையான வெளிப்பாடு என்ன? அவனுக்கு தேசத்தை குறித்த வெளிச்சம் கிடைத்தது. இன்னைக்கும் பரம கானான குறித்த வெளிப்பாடு இல்லாதனாலதான் இப்படிப்பட்ட மகிமையான அனுபவத்தை சபை இழந்து இருக்கிறது. அதான் 2 வந்துகிட்டே இருக்கு. பாத்தீங்களா? நான் வசனத்தை தான் சொல்றேன். நான் உங்களுக்கு முதல்ல எடுத்தது 2 வசனங்கள் தான். ஆதியாகமம் 49, 14, 15 2 வசனங்கள்.
2 பொதிகள், நான் இருக்கிறதுன்னு சொல்றேன், 2 பொதிகள், 2 அனுபவங்கள், 2 காரியத்தை குறித்த நாட்டங்கள், 2 விதமான அர்ப்பணிப்புகள். அது என்ன நாட்டம்? இளைப்பாறுதல். இன்னொன்று வசதி, நாடு வசதியானது. இன்னைக்கு நமக்கு பரம தேசத்தை குறித்த வெளிச்சம் இல்ல. அக்காலத்தில் இன்னைக்கு பாருங்க, உலகத்தை வெறுக்கிறது கஷ்டமா இருக்கு. பழைய பரிசுத்தவான்கள் உலகத்தை வெறுத்து வாழ்ந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வெறுத்து வாழ்றதுக்கு காரணம் எது தெரியுமா? அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15 அல்லது 16 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை பரதேசிகளும் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு எப்படி மரித்தாங்களாம்? விசுவாசத்தோடு மரித்தார்கள். நல்ல கவனிங்க. அந்நியரும் பரதேசின்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அந்நியரும் பரதேசின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆங்கிலத்துல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் பில்கிரிம்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒட்டு உறவு கிடையாது. பரிசுத்தவங்க இப்படி வாழ்ந்திருக்காங்களா? பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்பதை தெரியப்படுத்துகிறார்கள். அது என்ன சுய தேசம்? அப்ப இப்படி அறிக்கை செய்றவங்க சுய தேசத்தை நாடி போகிறார்களா? அதுக்கு அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, அவர்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் ஆகில் அதற்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதனால் தேவன் அவருடைய தேவன் எனப்படுவதற்கு வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரு. நான் இருக்குதா இல்லையா? வசந்தம் இருக்கா இல்லையா? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினாங்க. பரம தேசத்தை விரும்பினார்கள். இதெல்லாம் காண்பித்து கொடுக்கப்படுறது இல்லை. இன்னைக்கு ஊர்பட்ட செய்திகள் அங்கங்க இருக்கு. என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கானவைகளை சிந்தி, இந்த உலகத்துல நீ நல்ல சொத்து சேர்க்கணும், உலகத்துல நல்ல பொருள் சேரு, பணம் சேரு, படிப்புக்கு மேல படிப்பு, ஆஸ்திக்கு மேல ஆஸ்தி, நகைக்கு மேல நகை, இடத்துக்கு மேல இடம், ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன், வேலைக்கு மேல வேலை, சொத்துக்கு மேல சொத்து, இப்படியே சொல்லி 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 இக்கால கிறிஸ்தவர்கள் மதிமயங்கி அலைகிறார்கள். வேற்றுமையான உபதேசத்துக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையை தொடர்ச்சியாய் கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ! உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆனால் இசக்காருக்கு எதை குறித்த வெளிச்சம் இருந்துச்சு? தேசத்தை குறித்த வெளிச்சம். கானான் வரப்போகிற தேசத்தை குறித்த வெளிப்பாடு. அதுதான் இயேசு காண்பிக்கிறார். மனுஷகுமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அதுதான் அங்க சொல்றாரு. மீண்டும் சொல்றேன், மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 மைண்ட்ல நல்லா ஏத்திக்கங்க. 28ல இளைப்பாறுதலை பத்தி பேசுறாரு, 29ல சுமக்கிறத பத்தி பேசுறாரு. இளைப்பாறுதலை பத்தி பேசுறாரு, சுமக்கிறத பத்தி பேசுறாரு. எல்லாரும் வருத்தப்பட்டு பாரசுங்க, எல்லாரும் இடத்தில் வாருங்கள். உண்மையாவே அவரிடத்துல மட்டும்தான் நித்திய ஜீவன் இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரம கானானை கிறிஸ்து மூலமாக மாத்திரமே அடைய முடியும். அப்ப இசக்கார் தனக்குள்ள பெற்றிருந்த இந்த மகிமையான வெளிப்பாட்டை நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களின் வெளிச்சத்துல பார்க்கும்போது அவைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. உண்மைதானே? இசக்காருக்கு அது இளைப்பாறுதல் நல்லதுன்னு பார்க்கிறான். புதிய ஏற்பாட்டுல இளைப்பாறுதல் எங்கதான் இருக்கு? இயேசு கிறிஸ்துவிடத்துல தான் இருக்கு. சுமக்கணும், சும்மா இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. இன்னைக்கு சொகுசான கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க எதிர்பார்க்காங்க, பாடுகள் உண்டு. சிலுவையை நீங்க எடுக்கலையா, உங்களுக்கும் தேவனுக்கும் சம்மதமே கிடையாது. பாடுபடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? நோகாம என்ன செய்யணும்? நொங்குதிங்கணும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் வெறுத்து
எவ்வளவு கடினமான பாதை பாருங்க. அதனாலதான் இசக்கார் ரெண்டு விஷயங்களை கண்டுகொண்டான், ரெண்டு விஷயங்களுக்கு தன்னை உட்படுத்தினான். ஒன்று என்ன? தன் தோலை சாய்க்கிறான். இன்னொன்னு என்ன செய்தான்? தனக்கு உள்ளத கொடுக்கிறான். பகுதி கட்டுறது என்ன தெரியுமா? பகுதினா பகுதி நினைக்காதீங்க. பகுதினா அந்த பகுதி இந்த பகுதி அப்படின்னு இல்ல. பகுதி கட்டுறதுன்னா பணம் கொடுக்கிறது, பொருளை கொடுக்கணும். பகுதி கட்டுறதுன்னா என்னது? ஆமா, அவன் செலுத்த வேண்டியதுன்னு சொல்லி கொடுக்கணும். அவன் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். கப்பம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கப்பம் கட்டுறது, பகுதி கட்டுறது. இந்த பகுதி கட்டுறதுன்னு சொன்னாலே ட்ரிபியூட், ஆங்கில ட்ரிபியூட். செலுத்த வேண்டிய பணத்தொகையோ செலுத்த வேண்டிய பொருளையோ கொடுத்தே ஆகணும், கட்டாயமா கொடுத்தாகணும். அப்ப இந்த ரெண்டு எதை காண்பிக்க தெரியுதா உங்களுக்கு? ஒன்னு தன்னை கொடுக்கிறான், இன்னொன்னு தனக்கு உண்டானதை கொடுக்கிறான். இதுதான் சீஷத்துவம். இயேசு சீஷத்துவத்தை குறித்து பேசும்போது ரெண்டே அடையாளத்துல சொல்லிட்டார். ஒன்று தன்னைத்தானே வெறுக்கிறவன் தன் ஜீவனை வெறுக்கணும், இன்னொன்னு தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் வெறுக்கணும். அப்ப இந்த இடத்துக்கு அவன் வருகிறான்னு சொன்னா அவனுக்கு எதை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு தெரியுமா? இளைப்பாறுதல் நல்லது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நாடு வசதியானது. இந்த பூமியில் உள்ள நாடு நினைக்கீங்களா? நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இது வசதி இல்லை, இது அசதி. நமக்கு வசதியான இடம் எது தெரியுமா? பரலோகம் தான். அதான் பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இரட்சகர் இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை. எபிரேயர் 13:14 சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். இசக்கார் பிள்ளைகள், இசக்கார் ஜனங்கள் சாதாரணமானவங்க கிடையாது. சமஸ்த இஸ்ரவேலுக்குமே பாருங்க, காலா காலங்களுக்கு யோசனை சொல்லுவாங்க. இவங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். நீங்க பாருங்க, மீண்டும் பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை மீண்டும் கவனிங்களேன். 1 நாளாகமம் 12:32 நான் மீண்டும் வாசிக்கிறேன். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று பாருங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனமே செய்ய வேண்டியது எவ்வளவு துல்லியம் அடிக்காங்க பாருங்க. செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் எங்கதான் இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. இசக்கார் சந்ததியில் இருக்காங்க. இசக்கார்ல தான் இருக்காங்க. அது எப்படியா? இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து, அவங்க செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை அவங்களுக்கு சொல்லணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் எங்க இருந்தாங்க? எந்த ராஜ்யபாரம் தெரியுமா? இந்த ராஜ்யபாரம் தாவீதின் ராஜ்யபாரம். தாவீதை நீங்க இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு போதகர் கூட சொல்லி கொடுத்திருப்பாங்க. தாவீதின் ராஜ்யபாரம், தாவீதின் ராஜ்யபாரம் சொல்றதெல்லாம் யாருடைய ராஜ்யபாரத்துக்கு முன் அடையாளம்? அது யாருடைய ராஜ்யபாரம்? கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கு முன்னடையாளம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லி வாசிக்கீங்களே, மன்னிக்கும் ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனம். அதுக்கு அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. தாவீதின் ராஜ்யபாரத்தை குறித்து பேசுவார். என்றென்றைக்கு நிலைக்க பண்ணக்கூடிய தாவீதின் ராஜ்யபாரத்தை குறித்து பேசுவார். அப்ப கிறிஸ்துவின் ராஜ்யபாரம், தாவீதின் ராஜ்யபாரம். ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி. கிறிஸ்து தாவீதின் குமாரனாகவும் அறியப்பட்டிருந்தார். ஏனென்றால் தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தா, மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்தில் வந்து பிறந்தா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப அப்படிப்பட்ட தாவீதின் வம்சத்துக்குள்ள, அப்படிப்பட்ட தாவீதின் ராஜ்யபாரத்துக்குள்ள, கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்கு முன்னடையாளமாக இருக்கக்கூடிய தாவீதின் ராஜ்யபாரத்துக்குள்ளே இப்படிப்பட்ட விசேஷித்த ஞானம் விளங்குகிறது. ஞானம் விளங்குகிறது. இசக்காரருடைய புத்திரர்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னது அப்படிங்கிறத 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, காலா காலங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த ஆலோசனை, தகுந்த யோசனை எங்கிருந்தா வெளிப்படுது? காத்து கோத்திரமும் அங்க இருக்கு, அங்கிருந்து இல்ல. தான் கோத்திரமும் இருக்கு, செபுலோன் இருக்காங்க, ஆசேர் இருக்காங்க, ரூபன், இன்னும் எவ்வளவு இருக்காங்க. இசக்கார்ல இருந்து வெளிப்படுது. ஏன்னா இசக்காருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. பிரியமானவர்களே, சும்மா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துற பொறுப்பை
யாருக்கும் கொடுக்கிறது கிடையாது. ஏன் இஸ்ரவேலை நடத்தக்கூடிய தலைவர்களா இசக்கார் இருந்தாங்க தெரியுமா? இசக்கார் ஜனங்கள் வைக்கப்பட்டாங்க தெரியுமா? ஏன்னா இசக்கார குறித்த தேவ வெளிப்பாடு என்ன? இசக்காரை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியம் என்ன? அவன் நாட்டை குறித்த வெளிப்பாடோடு இருந்தவன். இளைப்பாறுதல் எங்கே உண்டு? இளைப்பாறுதல் நல்லது, நாடு வசதியானதுன்னு சொல்லி வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்த வெளிப்பாடு பெற்றிருந்தா. அது கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு வந்தோமா, அதாவது ஆண்டவர் கைகால் சுகத்தை தந்துட்டாரா, சாப்பாடுக்கு தந்துட்டாரா, ஒரு வேலையை தந்துட்டாரா, அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம், அப்படியே எத்தனை வருஷம் காலத்தை கழிக்க போறீங்க? தரிசனம் தேவை பிரியமானவர்களே. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்த சற்று முன்பாக பார்த்தோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். போட்டிருந்தா போடலையா? நீங்க எந்த தேசத்தை விரும்புறீங்க? எந்த தேசம்? வேலாயுதபுரம், வேலாயுதபுரம் இந்த பகுதியை தான் அப்படியே கவர் பண்ணி இடம் முடிச்சு, அங்க இடத்த முடிச்சு, இங்க இடத்த முடிச்சு, இடத்துக்கு மேல இடம் வாங்கி போட்டுடலாம், வீட்டுக்கு மேல வீடு கட்டிடலாம், அப்புறம் 50 பவுன் 100 பவுன் 150 பவுன் அப்புறம் 200 பவுன் நகையை சேர்த்துடலாம். இப்படி இருந்தீங்கன்னா இங்க தலைவர் எழும்ப மாட்டாங்க. அதனாலதான் நியாயாதிபதிகள்ல ஒரு மனுஷனை எழுப்புகிறார், தோலா அப்படிங்கிற ஒரு மனுஷனை எழுப்புகிறார். நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்கன்னா இசக்கார் வம்சத்திலிருந்து ஒரு நியாயாதிபதி எழுப்புகிறார். நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லா கோத்திரங்கள்லயும் நியாயாதிபதி எழுப்ப மாட்டாங்க. அப்படி பைபிள பார்த்திருக்கீங்களா? எல்லா கோத்திரத்திலும் நியாயாதிபதி எழும்புறாங்களா? இல்ல. விசேஷித்து சில கோத்திரங்கள்ல தான் நியாயாதிபதிகள் எழுப்பப்பட்டாங்க. அதுல ஒரு விசேஷித்த கோத்திரம் இசக்கா. எவ்வளவு மேன்மை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகா மேன்மையை தங்களுக்குள்ளே பெற்றிருந்தவர்கள் தான் இந்த இசக்கார். காரணம் என்ன தெரியுமா? தேசத்தை குறித்த, வரப்போகிற தேசத்தை குறித்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தது. வெளிப்பாடு பெற்றது மட்டும் கிடையாது. இன்னைக்கு அநேகருக்கு என்ன வெளிப்பாடு தெரியுமா? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சின் பாட்டு பாடிடுவாங்க, வாஞ்சிப்பாங்க, செயல்பாடு ஜீரோவா இருக்கும். இந்த மனுஷன் வாஞ்சித்தது மட்டுமல்ல, 2 வெளிப்பாடுகள் மட்டும் இல்ல, 2 செயல்பாடுகளும் இருந்துச்சு. தன்னை வெறுத்தான், தன் தோல் அப்படி ஒப்பு கொடுத்தான், இந்த சரீரத்தை அப்படி ஒப்பு கொடுத்துட்டான். 2வது தனக்குண்டானதை அப்படி ஒப்பு கொடுத்தான். இதுதான் யோபுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சீங்கன்னா, யோபுவால இப்படி சொல்ல முடியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை காணும் என்று சொன்னாரு. இந்த தோல் முதலியவைகள் அழுகி போன பின்பு என் கண்களை அவரை காணும், என் கண்கள் அவரை காணும், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்கள்ல பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட வெளிப்பாடு எப்படி கிடைச்சது? அவருக்கு வந்த 2 சோதனைகளை கவனிச்சு பாருங்க. நீங்க நிறைய பேர் யோபுடைய சோதனையை யோபு போல எனக்கு சோதனைங்க அப்படின்னு சொல்றாங்க. யோபுடைய சோதனை உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு யோபுடைய முதல் சோதனை என்ன தெரியுமா? யோபு தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்கிறானா இல்ல தேவனை வெறுக்கிறானா? அதான டெஸ்ட். தேவனை தூஷிக்கானான்னு பாப்புன்னு சொல்றான். யோபு இப்ப எல்லாத்தையும் எடுத்து காமிக்க நேரம் இல்லை, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. யோபு 1வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல சாத்தான் சொல்றான். யோபு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றான், நீர் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். முதல்ல அவன் கண் எதுல இருக்கு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. யோபுடைய யோபுக்கு உண்டான எல்லாவற்றுமே அவன் கண்ணு வச்சிருக்கான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் வெறுத்து விடானா பாப்பமா, நீங்க அதை தொட்டு பாருங்க, அதுதான் முக்கியம், நிப்பானா இல்லையான்னு பாப்போம். ஆமா, அவன் இல்லைன்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டான். எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால தன் நாவினால பாவம் செய்யவில்லை. 2வது சோதனை என்ன தெரியுமா? யோபு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு. சாத்தான் சொல்றான், மனுஷன் தோளுக்கு பதிலாக தன் தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்குண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். இப்பொழுது உம்முடைய கையை நீட்டி அவனை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாரும் சொன்ன உடனே தொடு அப்படின்னு சொல்லி விட்டாச்சு, அனுமதிக்கிறாரு. இவர் 2வது சோதனை எதுக்கு அது தெரியுமா? சோதனை தன் ஜீவனை வெறுக்கிறானா இல்லையான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு புரியுதா? 2 சோதனை. ஒன்னு சரீரத்துல,
இன்னொன்னு சரீரத்துக்கு வெளியில. ஒண்ணு தன் ஜீவன், இன்னொன்னு தனக்கு உண்டானவை. இந்த 2 சோதனை தான். இந்த 2 அனுபவங்கள்ல நல்ல கவனிங்க. தேறி எலும்புறான் பாத்தீங்களா, அந்த மனுஷனுக்கு தான் இந்த வெளிப்பாடு இருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த யோபுவுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளில் பார்ப்பேன்கிற தரிசனம் இருக்குதோ, அப்படிப்பட்ட யோபுக்கள் இந்த உலக வாழ்க்கையை துச்சமென எண்ணுவார்கள். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும், உலகத்தின் ஆசைகளையும், உலகத்தின் எல்லா விதமான ஆசாபாசங்களையும் துச்சமென எண்ணுவார்கள். பிரியமானவர்களே, இந்த இசக்கார் போல. அதனாலதான் யோபுக்கு இப்படிப்பட்ட வெளிப்பாடு இருந்தது. அதனாலதான் தைரியமா சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எப்படி? இந்த சரீரம் முக்கியம் இல்ல, ஆத்தும முக்கியம். அதனாலதான் சரீரத்துக்கானவைகளை இழக்க நேரிட்டாலும் பரவாயில்லை, நான் தேவனை தூஷிக்க மாட்டேன். மனைவி சொல்றா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பைத்தியக்காரி போல பேசுகிறார். தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? மனுஷனுக்கு தெளிவு கிடைச்சது. சரீரத்துக்கானவைகளை நான் இழந்தாலும் இழப்பினை ஒழிய, இந்த ஆத்துமாவிலே தேவனுடைய உத்தமத்தை நான் இழக்க மாட்டேன். தேவன் விரும்புகிற உத்தமத்தை இழக்க மாட்டேன். அதனாலதான் யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பின்பகுதியை வாசித்து பாருங்க. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. முன்பகுதியை பார்த்துடாதீங்க, பின்பகுதியை பார்த்துக்கங்க. அப்படித்தானே இருக்குதா? யோபு 27:5 இருக்கு, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. நாம் எங்கே நிற்கிறோம் பிரியமானவர்களே? இசக்காருக்கு கிடைக்கப்பெற்ற வெளிப்பாடு நமக்கு உண்டா? இன்னும் இந்த தேசம் காண்பிக்கப்படல, இன்னும் இந்த தேசத்தை குறித்த தெளிவான காரியம் கிடையாது. ஆனா இந்த இசக்காருக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட போகிற, அல்லது முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கும். அந்த வெளிப்பாடு பெற்ற மனுஷன், அதை தரிசனமாய் கொண்டிருக்கிற மனுஷன் தன்னை வெறுப்பான், தனக்கு உண்டானதையும் வெறுப்பாங்கிற சீசத்துவத்தை இசக்காருடைய வாழ்க்கையில தேவன் காண்பித்து கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலதான் இசக்காருக்கு பேரே என்ன தெரியுமா? ரிவார்ட். there is a reward. அர்த்தம் என்ன தெரியுமா? வெகுமதி இருக்கிறது, பலன் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இந்த பூமியில் நீங்க எதெல்லாம் ஆண்டவருக்காக நீ நஷ்டம் என்றும் கூப்பையும் என்று விடுறீங்களோ, பலன் இருக்கு. அதான் இசக்கார். இசக்கார் பேருக்கு அர்த்தம் என்னன்னா, he will bring reward. அந்த ஹீங்கிற அர்த்தத்துக்கு நீங்க கர்த்தரையும் கொண்டு வரலாம். ஏன்னா கர்த்தர் தானே பலன் கொடுத்தாருன்னு சொல்றா. என் வேலைக்காரி மூலமா கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தாருன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைக்கு இசக்கார்னு பேர் வைக்கிறா. அப்போ he will bring reward. கர்த்தர் பிரதிபலனை கொண்டு வருவார். கர்த்தர் பிரதிபலனை. இப்ப உங்களுக்கு கிளிக் ஆயிருக்குமே செய்தி, இப்ப புரியும் நினைக்கிறேன். ஐயோ, நான் பிரயாசப்பட்டேன், மனுஷங்க எல்லாரும் மறந்துட்டாங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ ஆசையை சேர்த்தேன், பிள்ளைகள் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. பிள்ளைகள் தான் முக்கியம் சொல்லி அவங்களை உயர்வா படிக்க வச்சேன். எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேலை செய்து பிள்ளைகளை எப்படியா நல்ல உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி நல்ல சம்பாத்தியம் பண்ணி அவங்கள உயர்ந்த கல்வி படிக்க வச்சு நல்லா உயர்த்தி விட்டேன். என்னை நடுத்தருல விட்டுட்டாங்க. நம்ம சிந்திக்க வேண்டியது எது தெரியுமா? பரமக்கானா அவர் ஒரு நாள் பலன் தருவா. அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட என்ன செய்து, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது. அதான் அந்த பலன் இசக்கார். அப்ப இசக்கார தேவன் காண்பிக்கிறது முகாந்திரம் என்ன தெரியுமா? அவன் அந்த தேசத்தை குறித்த வெளிப்பாடு பெற்ற மனுஷன். அதனாலதான் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னையும் ஒப்பு கொடுத்தான், தனக்குண்டானவைகளையும் ஒப்பு கொடுத்தான். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த வெளிப்பாட்டுக்குள்ள இருக்கணும், இந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கணும். உண்மையில சொல்ல, சபையை தேவன் நேசிக்கிறார். நான் பக்கமா எழுதிட்டுலாம் வந்து பேச மாட்டேன். எங்கேயுமே எழுதி ஒரு நோட்ஸ் கூட எனக்கு கிடையாது. நான் பக்கமா தியானிச்சுட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? முழங்கால நிற்பேன், அவ்வளவுதான். ஆண்டவர் நீங்க பேசணும்னு சொல்லிட்டு வருவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். சும்மா எடுத்துக்கிட்டதெல்லாம் கிடையாது. இதை பேசணும் அதை பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க வந்திருக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்டதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய கண்களை மேல் நோக்கி பாருங்க. அந்த பரம தேசத்தை குறித்த தரிசனம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் பிழைக்கிறது ஒவ்வொன்றும்
என்னுடைய ஒவ்வொரு அசைவும், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும், என்னுடைய ஒவ்வொரு பார்வையும், என்னுடைய ஒவ்வொரு சிந்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததே இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாகவே இருக்கட்டும். பலன் வேணுமா? இசக்காருங்கிற இடத்துக்கு வந்துருங்க. இசக்கார், அவனுடைய அழைப்பை பாருங்க, அவனை குறித்த தேவ தரிசனத்தை பாருங்க. அவன் எதை நினைக்கிறான்? இளைப்பாறுது நல்லது. அதனால என்ன செய்யறான்? நாடு வசதியானது. அதுதான் கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன். என்ன எவ்வளவு வருத்தம் பாருங்க. பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து வருத்தம், அதை வருத்தம், இது வருது, எல்லா கவலையும் அவர் மேல வச்சுட்டு ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் சொல்லி, அப்படி ராஜ்யத்துக்கானவைகள் தான் முக்கியம் சொல்லி அந்த தரிசனத்தோடு இருக்குமே ஆனால், இந்த சபை அப்படிப்பட்ட தரிசனத்தோடு இருக்குமே ஆனால், அந்த தரிசனத்துல தான் சீசத்துவத்தை அனுபவிக்க முடியும். சும்மா சீசர்கள் ஆனா எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது. அருமையான சபை ஊழியர் ஐயா எனக்கு சொல்லும்போது, நான் முதல் முறை அவங்களை நேரில் சந்திக்கும் போது என்ன சொன்ன முதல் வார்த்தை இதுதான், சீசர்களை எழுப்பணும்னு சொல்லி. எனக்கு இப்ப ஞாபகம் வருது. உண்மையிலேயே மறந்துட்டேன், உண்மையாவே சொல்ல டோட்டலா மறந்துட்டேன். எனக்கு இப்ப ஞாபகம் வருதுனால சொல்றேன். அநேக சீசர்களை எழுப்பணுங்கிற தரிசனத்தை முதல் முறை நான் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க, ரொம்ப நான் உடனே சொன்னேன், அவங்ககிட்ட உடனே என்ன சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுதான் முக்கியம், சீசர்களை எழுப்பணும், அதான் முக்கியம். சும்மா வந்தேன் போனேன்னு சொல்லி சோத்து மாடுகள்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி போயிடக்கூடாது. சும்மா வந்தோம், என்ன செஞ்சோம், வெந்ததை தின்றோம், விதி வந்தால் சாவம் சொல்லிட்டு சும்மா எனது உலகமே சதம் சொல்லி வாழக்கூடாது. சீசத்துவம் எங்க இருக்குன்னு பாருங்க. பரம தேசத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு இருக்கு. அந்த நாடு வசதியானது. இசக்காருக்கு என்ன நாடு கொடுக்கப்பட்டுச்சு? கானான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அதை குறித்த எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக, அதை சுதந்திரிக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே இசக்காரு என்கிற அந்த தலைவன், இசக்காரு எல்லா சந்ததிக்கும் முற்பிதாவா இருக்கக்கூடிய இந்த இசக்கார் எப்படிப்பட்ட வெளிச்சத்துல இருந்தா பாத்தீங்களா? அதான் இவனுடைய சந்ததி குறித்து சொல்லப்படுது. இப்படிப்பட்ட வெளிச்சமுடைய இவன் தான் தன் தோளை சாய்ப்பான். எத்தனை பேர் சிலுவை எடுக்க ஆயத்தம் சுமை சுமக்கிறதுக்கு? அதான் கேட்கிறார், இளைப்பாறுதல் வேணுமா, என் நுகத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நுகனா என்னையா? ஆமா, உன் சுயத்தை நீ சாக ஒப்பு கொடு. கல்வாரி சிலுவையிலே ஒட்டுமொத்த பாவ மனுஷன் மரித்து கிடக்கிறான். அதனாலதான் ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. பாருங்க, இசக்கார் அர்ப்பணிப்பை பாருங்க. தன் தோளை சுமைக்கு ஒப்பு கொடுக்கிறான். பரவாயில்ல, நான் சுமக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறான். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதன் அடிப்படையில் இருக்குமே ஆனால், he will bring reward, அவர் எனக்கு பிரதிபலனை கொண்டு வருவார். உண்மையான இசக்காருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? he will bring reward. இந்த பூமியில வெகுமதியை தேடாதீங்க, அவர் எனக்கு வந்து வெகுமதியை கொண்டு வருவாருங்கிற அந்த தரிசனம் தான் இசக்கார் பேருக்கு அர்த்தம். அவ இசக்காருன்னு கேள்விப்படும் போது நமக்கு எப்படி தெரியுமா? அவர் எனக்கு பிரதிபலனை தருவார், அவருக்காக நான் வாழணும், அவருடைய ராஜ்யத்தை நான் தேடணும், அவருக்காக நான் பிரயாசப்படணும். ஒரு நாள் வருவா, எனக்கு பிரதிபலனை தருவா. அந்த வெளிச்சத்தோடு கூட நம்மை அர்ப்பணம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, இந்த இசக்கார குறித்த கேள்விப்படுறீங்களே, எனக்கு இந்த கேட்கிற சத்தியங்களின் அடிப்படையில ஆமாண்டவரே, இசக்கார் முதல்ல தன் தோளை ஒப்பு கொடுக்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். 2வது பகுதி கட்டுறான், தனக்கு உரியதை ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் அடையாளம் ஆண்டவரே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். இதை பார்க்கும்போது உண்மையாகவே ஆண்டவரே, தன்னைத்தானே வெறுக்கிறது சீசத்துவத்தினுடைய முதல் பகுதி, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுக்கிறது சீசத்துவத்தினுடைய 2வது பகுதி. நீங்களும் நானும் சும்மா விருதாவா ஒப்பு கொடுக்கலையே, விருதாவா வெறுக்க வேண்டும் ஆண்டு சொல்லலையே. பரமதேசருக்கு அந்த பாக்கியமுள்ள தேசத்தை கண்டடையணும்னா இந்த பூமிக்குரியவைகளை வெறுத்துதான் ஆகணும். இந்த சுயம் சிலுவையில செத்து விட்டதுங்கிறத விசுவாசித்து தான் ஆகணும். சுயம் சார்ந்த பழைய மனுஷன் சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, உலகம் 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 வாஞ்சிக்கிறோமே. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு இந்த இசக்கார், ஆமாண்டவரே, he will bring reward,
மை காட் வில் பிரிங் ரிவார்ட். என் தேவன் எனக்கு வெகுமதியை கொண்டு வருவார். இந்த பூமியில நான் அற்பமா எண்ணப்படலாம், இந்த பூமியில் உள்ள எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளலாம், இந்த பூமியில நான் சொத்து சுகம் இல்லாதவனா கூட நான் வாழ்ந்துடலாம், ஐயா நான் அதிக ஆசை இல்லாம ஒரு ஏழையா தான் நான் வாழ்ந்தேன், பரவாயில்லை, அவர் எனக்கு வெகுமதியை கொண்டு வருவாருங்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு அந்த பரம தேசத்தையே நோக்கி இருக்க நம்ம அர்ப்பணம் செய்வோமா? பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராய்ந்து பார்ப்போமா? இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்படி நம்ம அர்ப்பணித்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் முடிந்தவங்க எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து நாம் முடிக்க போகிறோம்.